இந்த மூவியில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பர்மிஷன் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னும் ஏதாவது என் பொண்ணுக்காச்சுன்னா நீ தான் வந்துட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மிரட்டிகிட்டு இருப்பார். அவனை எப்படியோ கூட்டிகிட்டு போயிடுவான். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து செடியில் வந்து மனுஷங்க சாப்பிடுவோம், வினோதமாக இருக்கும். அவங்க ஒரு மனுஷனை இழுத்துட்டு போய் சாப்பிட்டோம், 2 பேரும் சாப்பிட்டோம். இவங்க வந்து ஜாலியாக வெளியே சுற்றுறதுக்காக மணி கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ஐஸ்லாம் க்ளீன் பண்ணுவார்ல, அவரை வந்து தரத்துறன்னு நிறுத்திட்டு போவோம். இவங்க வந்து பால் விளையாண்டுருப்பாங்க. பார்த்து திடீர்னு ஷாக்காக இவங்களை வந்து அட்டாக் பண்ண பார்க்கும். இவங்க ஆல்ரெடி இதோட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்டால் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அந்த பொண்ணு அழகாக கட்டுப்படுத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பார்த்தா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மனுஷங்களை சாப்பிட்டுட்ருக்கோம். ஒருத்தவங்க வந்து மெயில் பாக்ஸில் வைப்பாங்க. இது வந்து எங்கே நடக்குதோ அவங்க மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் பாக்ஸ் செட் பண்ணி வச்சுருவாங்க. இவங்க டீம் மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து போய் பார்க்கும்போது குப்பை தான் அதில் இருக்கும். வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஏதோ 1 2 3 கார்ட்ஸ் தான் ஒவ்வொருத்தங்க வச்சுருப்பாங்க. அந்த கார்ட்ஸை சொல்லியிருக்க இடத்துக்கு போய் பார்த்தா பூசணிக்காய் வந்துட்டு தோட்டத்தில் அது ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கும். ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சி மீட்டு எடுத்து அதுலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே சேசிங்க இதுன்னு பண்ணி வெளியே வந்துடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா பூசணிக்காய் வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதில் வந்து அந்த பூசணிக்காய் பையை வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷனில் பார்த்திங்கன்னா அந்த பூசணிக்காய், அதாவது அந்த விஷம் ஏறின பூசணிக்காய் வந்து வச்சுருப்பாங்க. இதை சாப்பிடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக வேகமாக எல்லாம் ஓடி வருவாங்க.